போராட்டங்கள் முடியல பாடுகளும் தீரல ஆனாலும் இருக்கிறதே இன்னும் தோற்று போகல ஆனாலும் காலத்தெல்லாம் ஒண்ணு இல்ல பிரதர் 1 2 3 4 குருவா 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 எல்லாம் குருவா 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 எல்லாம் குருவா 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 குருவா. பாட்டி பியூட்டி வணக்கம். வணக்கம். எப்படி கூப்பிடுறது? நான் பாட்டின்னு கூப்பிடுவா பீட்டின்னு கூப்பிடுவா? பியூட்டி பாட்டி. அழகா இருக்கி சரியா? அது முதுமை என்ற ஒரு அழகு தெரியுமா? அது நாங்க இன்னும் அனுபவிக்கல. சோ சேட். அனுபவிப்பீங்க. சரியா? ஆனா டைம் இருக்கு சரியா? நீங்க கொஞ்சம் முந்திட்டீங்க சரியா? அப்ப முதுமை என்றது உண்மையே அழகுதான். இளமை என்றது கரைச்சலனே அம்மா. என்ன பாத்தி ஓடிட்டே இருக்கு. முதுமைக்கு வாரம். அதான் சொல்றேன். ஆனா இளமை கரைச்சல் தானே பாத்தீங்களா? அதனால நானும் ஐ லைக் டு முதுமை சரியா? அது வரும்போது வரட்டும். சரி, முதல்ல எங்களுடைய அம்மம்மாவிற்கு இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வளமோட நலமோட இன்னும் மகிழ்ச்சியா இருக்கணும். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் சரியா? எல்லா விஷயங்களும் உங்களோட வாழ்க்கையில் நடந்துரட்டும். நீங்க நிறைய பார்த்துட்டீங்க. உங்களோட வயசு இப்போ 83 இல்லையா? என்ன இந்த உழவு பார்த்துருப்பீங்க. ஏன்னா நான் எங்களுக்கெல்லாம் இப்போ நாங்கள் உங்களோட காவாசி தான். இன்னும் இருக்கு நிறைய பார்க்கறதுக்கு. ஆனால் உங்களுக்கு நாங்கள் இன்னும் வாழ்த்துறோம். நீங்கள் இன்னும் பார்க்கட்டும், இன்னும் நிறைய விஷயங்களை அனுபவிக்கட்டும், இன்னும் புது புது தேர்ந்தோட வாழ்த்துறோம் சரியா? சாரி அழகா இருக்கு. என்ன வெளிக்கெடுத்துனாங்களா அவங்கள? நல்ல காலம் நாங்கள் ஏழையா எடுத்து சொன்னது என்ன? நாங்கள் சொன்னோம் வர போகிறோம் ரெடி ஆயிருங்கோ அப்படின்னு சொல்லி. அதனால் அதுக்கேற்ற மாதிரி வெளிக்கிட்டீங்க. சரி, இப்போ நாங்கள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன குடும்பம்டா. சரி, இப்போ வெக்க காலம் இல்லை, அதுக்குள்ள நாங்கள் நிறைய பழங்கள் அடிக்கி கொண்டு வந்தோம். வாழைப்பழம், அன்னாசி, பப்பாப்பழம், ஓரேஞ்ச், ஆப்பிள், கிரேப்ஸ் நிறைய இருக்குது வெரைட்டியா. உதயம் முறைக்குன்னா பெரிய கூடையில் தர்பூசணி அதான் கொண்டு வந்திருக்கணும். ஆனால் அழகில்லை எங்களுக்கு. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறது காரணம் என்ன? என்ன காரணம்? கடவுளுக்குள்ள இருந்து ஆரோக்கியமே இருக்கிறோம். கடவுளுக்குள்ள இருக்கிறது உண்டு சரியா? அதுதான் முதன்மை ஆண்டு வச்சுக்கொள்வோம். ரெண்டாவது எங்களோட சாப்பாட்டு பழக்க வழக்க முறை. மூன்றாவது நாங்க மற்றவங்களுக்கு நன்மை நினைக்கிறோம், தீய நினைச்சோம். ஆமா, அப்ப அதனால ரெண்டாவது இருக்கிற விஷயம் என்னன்னா சாப்பாட்டு பழக்க வழக்க முறை. நீங்க பெர்ஃபெக்டா இருக்கீங்க, அதனாலதான் இப்படி இருக்கீங்க. எனக்கு இப்பயே மூட்டுக்கு வலிக்குது ஐயோ. அதே மாதிரி நாங்கள் ஒரு கேக்கு கொண்டு வந்து நாங்கள் 2 பிறந்த நாள்னா கேக் வெட்ட தானே வேணும். போன வருஷம் சர்ப்ரைஸ் வந்ததே. போன வருஷம் வந்ததே. அதுக்கு போன வருஷம் எல்லாம் சர்ப்ரைஸா? இதுதான் முதலாவதா எங்களோட டிஎன் சர்ப்ரைஸ் ராசி. அப்படி நாங்கள் முதலாவதா போவோம், பிறகு போகவே மாட்டோம். ஒரே நீங்க கூட ஃபேமிலி எல்லாருமே வருவோம் பாரு. ஒரு வீட்டுக்கு போனா அந்த வீட்டை சுற்றி முடிச்சு தான் அடுத்து நிற்போம். அப்படித்தான் நாங்கள் சரியா? அப்போ எங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது உங்களுக்கு மகிழ்ச்சியா? அப்படியே எங்களுக்கும் பேரானந்தம். நல்ல சிரிப்போண்ட பல்லு கிடக்குது சரி. ஆனா அழகா இருக்கம்மா சரியா? இந்த மாதிரி இருக்கணும் கண்டிப்பா. நிறைய இளைய சமுதாயங்கள் இப்ப நிறைய வருத்தம். சின்ன வயசுலயே சக்கரை வியாதி. என்ன செய்வோம்? என்ன எல்லாம் பிள்ளை. சரி, அம்மாக்கு என்ன பேருன்னு? எனக்கு ராஜயோக மலர். நான் கேட்கல போட கேட்டு நான் பெரிய நேம் வேணாண்டான், கேட்காரங்க வேணாண்டான். அது பெரிய கிடக்குன்னா நாங்கள் போகலண்டாங்க. என்னது? சரி, கேட்க பிடிங்க. ரைட், சரி. அப்ப பிடிச்சிருக்கா கேக்கு? அழகா இருக்கா? அதுல உங்களோட வயசு 83 போட்டுக்காங்க. வயசு வந்தது நான் சொன்னான்னு போடுறாங்க, 2 போட்டு போட்டான் அண்ணன் 2 சரி. அப்ப 83 வயதாது ஆகிவிட்டது. ஸோ 83வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பெரிய வருஷம் 83ன்றது. சரி, இன்னும் 100 அடிக்கும். அப்ப கேக் பிடிச்சாச்சு, ஃபுட் பாஸ்கெட் பிடிச்சாச்சு, எல்லாரையும் பிடிக்கும். அது அந்த மாதிரி தான் வேணுமே. சரி, இப்போ நாங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸாக கிஃப்ட்லாம் கொண்டு வந்தாங்களோ, யார் எங்களை அனுப்பினது? பேரப்பிள்ளையார். ஆரே? பேரப்பிள்ளையார். அது என்ன பிள்ளைகளை தாண்டி பேர பிள்ளைகள்? அதானே வேறு பிள்ளைகள் தானே, வேறு பேர பிள்ளைகள் தானே. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் மொத்தமா? எனக்கு 5 பேர், இல்லை 4 பேர். 5 அதில் 4 பேர் பிள்ளையார். 4 பேரா இருக்கணும். 4 ஆம்பளை பிள்ளைகளோ? ஒரு ஆள் பொம்பளை பிள்ளை, மற்ற ஒரு பொம்பளை பிள்ளை, மிச்செல்லாம் ஆம்பளை பிள்ளைகள். ஓகே, எங்க எல்லாம்? ஒரு ஆள் இங்கே இருக்கிறார். மிச்செல்லாம்
வந்தது இங்க இருந்தா வந்தது gift. Not வெளிநாடு வேற பிள்ளை விழா நினைக்கிறேன். இல்லை இல்லை சாரி, கிஃப்ட் எல்லாம் வந்தது இங்க இருந்து, ஸ்ரீலங்கால இருந்து தான். தாய்லாந்துன்னா தாய்லாந்து இல்லை, தாய்லாந்து அம்மா லேண்டில் இருந்து வந்து. சொல்லுங்க யாரு? வேற பிள்ளை இல்லை, வேற பிள்ளைன்னா வெளிநாடு இல்லை, இங்க இங்க இருந்தா வந்துச்சு. அப்ப இவைதான் இவைன்னா எனக்கு நான் என்ன உவையன்னு பாக்குறேன், எனக்கு பேர் சொல்லணும், பேர் உறவு முறை சொன்னதான் ஓமோயிலன்னு சொல்லுவேன். மகன் மகள் மகனும் மகளும் அப்படியே. மகளும் மருமகனும். மருமகன் கொடுத்தீங்களா? அவரை சிரிப்பில் தெரியுது இல்லையா? மருமகன் செய்ய வாய்ப்பு இல்லை, நீங்கள்லாம் மறுமணிச்சுக்கணும். சொல்லுங்க, ஏனென்றால் கட்டி கொடுத்துட்டீங்க. சொல்லுங்க யாரும் செஞ்சது? எனக்கு சிரிச்சு சிரிச்சு சமாளிக்க வேண்டாம், கெரியா ஆக்கால சொல்லுங்க, நான் போகணும். அதான் சரியா யார சொல்றது? ஓ இப்ப பிள்ளையும் இல்லை, பேர பிள்ளையும் இல்லை, வேற யாரப்ப? இது சோக்காரு. அடுத்து நான் என்ன கடப்புறோம்? இவன் யாரு? அவர் ஒரு மகன் தான். அவரும் ஒரு மகன் தான். அப்ப நானும் ஒரு பேர பிள்ளை தான், நீயும் ஒரு பேர பிள்ளை தான். அன்னைக்கு நாங்கெல்லாம் கொடுத்து காப்பி போயிட்டு படுத்து போயிடும். என்ன சொல்ல மாட்டான் வாட்டின்ட்டு, சரியா சொல்ல மாட்டான், வாய்ப்பு இல்லை. சரி, கடைசி அவர் வாய்ப்பு தரோம். யார் என்று சரியாக சொன்னால் அதில் உள்ள மாதுளம்பழம் உங்களுக்கு தார், இல்லைன்னா நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு மாதுளம்பழம் இருப்போம். சொல்லுங்க யாரு? ஹெல்ப் கேளுங்க, ஹெல்ப் கேளுங்க முதல்கிட்ட. தாராளமாக ஹெல்ப் கேட்கலாம். பிறந்த நாள் அது தோலாம் நீங்க. அவையில் சொல்லி தர மாட்டேன், அவையில் தெரியாது. மாமா அவைகளுக்கு தெரியாது. மாமா இருக்கே, மாமா இருக்கே. எனக்கு இல்ல அவாக்கு, உங்களுக்கு தம்பியா? எந்த நாடு? லண்டன். என்னப்பா வெளிநாட்டுல என்ற உள்நாட்டுல இங்க இருந்தா நைட்ல வந்தது. என்ன புழுக்கமா இருக்கு உங்களுக்கு நினைக்கிறேன். ஐயா நான் சும்மா தண்ணி போட வந்த ஐயா. சரி ஓகே, யாரு கொடுத்ததுன்னு சொன்னால் ரொம்ப பெரிய ஆக்கள் அவைதான் கொடுத்தது. ரொம்ப பெரிய சேர்ந்து கொடுத்தான், சேர்ந்து கொடுத்தாங்க, சேர்ந்து கொடுத்தாங்க. மேபி பேர் சொல்லுங்க. தெரியாதா? தெரியாதா? சரி, கனடாவில் இருந்து உங்களுடைய அம்மம்மா அம்மம்மான்னு ஆசையாக அழைக்கக்கூடிய பேராண்டிகள், அதான் நானும் சொல்றேன், பேர பிள்ளைகள்லாம் கொடுத்தது. ஆனா கிஃப்ட் எல்லாம் வந்தது இங்க இருந்தா வந்தது. நான் சொன்ன சரியல்லோ, கிஃப்ட் எல்லாம் வந்தது எங்க வந்துச்சு? இங்க இருந்தா வந்துச்சு. ஆனா கொடுக்க சொன்னாங்க நீங்க தான் வெளியில. சரியா? அவையில் அம்மம்மாவை மிஸ் பண்ணிடுறேன். ஒரு வயசுல இந்த முதுமை அழகன்ற மாதிரி முதுமையில பேரழகு என்ன தெரியுமா? பேர பிள்ளையோட இருக்கிறான் பேரழகு. அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல. சரியா? அதனால அந்த பேராண்டிகள் உங்களை மிஸ் பண்ணிடும். இந்த தருணத்துல பாட்டியுடைய பிறந்த நாளை தாங்க இல்லாட்டியும் தங்கள் சார்பாக பரிசுகள் போச்சிடணும்னு கேக் கொண்டு தான் எங்களை அனுப்பிவிட்டான். ஓகேயா? ஹாப்பியா? அப்ப என்ன சொல்ல போறீங்க பேராண்டிகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு? எல்லாருக்கும் நன்றி சொல்றேன், சந்தோஷம், மகிழ்ச்சி. இது காணும். அப்ப கூட சீக்கிரம் ஒன்று கனடா நீங்க போங்க, இல்லாட்டி அவள் நீங்க கூப்பிடுங்க. இது வேற என்ன வாழ்க்கை? பேர பிள்ளைகளோட கொஞ்சம் அந்த எனக்கே பிள்ளைகள விருப்பம். அதான் விருப்பம். அதான் நான் கூட்டு போட்டேன், கொண்டே விடுறேன், நானே போயிடலாம் நினைக்கிறேன். சரி சரி, ஹாப்பி இல்ல? சரி, அப்ப ஹாப்பி பர்த்டே பாடிட்டு இந்த கேக்கை சாப்பிட்டுட்டு அப்படி ஓரமா படுத்துட்டு போ, மிக்க கலை பார்க்கலாம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear mama. Happy birthday to you. நன்றி எல்லாரும். சரி, என்ன காத்த காணல.